அதிமுக ஸ்ட்ராங்கா இருக்கா, வீக்கா இருக்கா? பல அணிகள் இருந்துச்சு, ஒண்ணு சேர்ந்துட்டாங்களா? என்னதான் நடந்துகிட்டு இல்ல இருக்கு? அதிமுகவை பொறுத்த வரைக்கும் நம்ம ஜெயலலிதாவுக்கு பிறகு ஒரு பெரிய ஒரு பிளவு நடந்துகிட்டே இருந்துச்சு. சசிகலா, டிடிவி தினகரன் அவங்க ஒரு பிளவா போனாங்க. அதுக்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி தலைமை ஏற்றதுக்கு பிறகு தேர்தல் தோல்வி 2021, 24 தோல்விகளுக்கு போல பல பிளவுகளா போனாங்க. எப்பயுமே வந்து ஒரு ஒரு கட்சி ஒரு கூட்டணியோட தேர்தலை சந்திச்சு தோல்வி சந்திச்சுன்னா அது மறுபரிசீலனை செய்வாங்க. இந்த கூட்டணியில் தொடரலாமா வேணாமான்னு. ஆனா திரும்ப திரும்ப அந்த தவறை செஞ்சுக்கிட்டே இருக்கிறதுனால அதிமுக கொஞ்சம் 2வது முறையாகவும் இந்த முறை தோல்வி தழுவிருக்கு. 3ஆம் இடத்துக்கு போயிருச்சு நீங்க சொன்ன மாதிரி. இப்ப ரொம்ப சோர்வான நிலைமையில அதிமுக இருக்கிறப்ப அதிமுக இருக்கக்கூடிய சில சட்டமன்ற உறுப்பினர் அங்க போய் ரிசைன் பண்ணிட்டு தாவேகால சேர்ந்தது, ஒரு அணியாக அந்த அந்த கூட்டணிக்கு வாக்களிச்சது அப்படிங்கும் போது ஒன்றும் பிளவா இருந்தது. அப்புறம் எடப்பாடி பழனிசாமி கட்சி தாளத்தாட சரியில்லை அவங்களுக்கு பதவி வரும் அப்படின்னு ஒரு முடிவு வந்ததுக்கு பிறகு எல்லாரும் இன்னைக்கு ஒன்று சேர்ந்து இருக்கிறாங்க. ஒன்று சேர்ந்ததுக்கு பிறகு அதனாலதான் ஒண்ணு சேர்ந்திருக்காங்களா? இல்ல அதிமுகவை முழுவதுமாக விஜய் வந்து கபலீகரம் பண்ணிடுவாரு. விஜய் பேசுறது அதிமுக அரசியல். இதைத்தான் நம்ம ஆரம்பத்துல சொல்லிட்டு இருக்கோம். விஜய் பேசுறது அதிமுக அரசியல். திமுக எதிர்ப்பு தான் அதிமுகவினுடைய கோர். அதைத்தான் விஜய் பண்றாரு.